السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على نبينا المرسلين وآله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. فأوحينا إلى موسى أن اضرب بعصاك البحر فانفلق فكان كل فرق كالطود العظيم. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: صوموا يوم عاشوراء يوم كانت الأنبياء تصومه فصوموه أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் உயிரிலும் மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற வர இருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாதம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனை பெயரிட்ட முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள், வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாளிலே அல்ஹம்துலில்லாஹ் நாமெல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை நமக்கு அடையாளப்படுத்தும் பொழுது ஷஹருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹுடைய மாதமாகிய முஹர்ரம் என்பதாக பதிவு செய்கிறார்கள். முஸ்லீம் ஷெரீஃபுடைய 1163வது செய்தியாக இந்த ஹதீஸ் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஹதீஸுடைய அமைப்பு எப்படி இருக்கும் என்றால், அஃலலு சியாமி பாதர் ரமலானி ஷஹருல்லாஹில் முஹர்ரம், ரமலானுக்கு பிறகு நோன்பு வைப்பதிலேயே சிறந்த நோன்பு, ரமலானுக்கு பிறகு வைக்கக்கூடிய நோன்புகளிலேயே சிறந்த நோன்பு அல்லாஹுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்பு என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இப்போ இந்த மாதத்தில் எந்த நோன்பு என்று குறிப்பிடலை. இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் எந்த நாள் நோன்பு வைத்தாலும் அது சிறந்த நோன்பாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதம் என்று சொல்லும் பொழுது அதற்கு ஒரு புனை பெயரிடுகிறார்கள், அல்லாஹுடைய மாதமாகிய முஹர்ரம் என்பதாக. சரி, கிதாபுகளிலே பார்க்கிறோம், இந்த மாதத்திற்கு ஏன் அல்லாஹுடைய மாதம் என்பதாக பெயர் வந்தது, இந்த மாதத்தை அல்லாஹு தஆலா ஏன் தன்னோடு சேர்த்து கொண்டான் என்பதற்கு கிதாபில் காரணங்கள் எழுதும் பொழுது மிக முக்கியமான ஒரு காரணத்தை எழுதுவார்கள். ஆஷுரா என்ற தினம் இந்த மாதத்தில் இருக்கிறது, எனவே அல்லாஹ் இந்த மாதத்தை தன்னுடைய மாதமாக தேர்வு செய்து கொண்டான். ஆஷுரா என்ற தினம் இந்த மாதத்தில் இருப்பதனால அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை தன்னோடு சேர்த்து கொண்டான் என்பதாக அல்லாஹுடைய மாதம் என்பதாக பெயர் வந்ததற்கான காரணத்தை எழுதுவார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் அந்த ஆஷுராவுடைய தினத்தில் நம்ம இருக்கிறோம். அந்த ஆஷுராவுடைய தினம் எப்பொழுது? முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாள் இந்த நாள். குர்ஆனிலும் இந்த நாட்களை பற்றி நிறைய வரலாற்று செய்திகள் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய ஹதீஸ்களில் இந்த நாளுடைய முக்கியத்துவத்தை பற்றியும், இந்த நாளில் நம்ம எப்படியெல்லாம் அமல் செய்யணும், இந்த நாளுக்கும் நமக்குமான தொடர்பு என்ன என்பது பற்றிய நிறைய விவரங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, பொதுவாக இந்த உம்மத்திற்கு 2 பெருநாட்கள் நமக்கு தெரியும். ஒன்று ஈதுல் ஃபித்ர், மற்றொன்று ஈதுல் அல்ஹா. மதீனாவிற்கு ரசூலுல்லாஹ் சென்ற பிறகு 2 நாட்களை ரொம்ப சந்தோஷமாக மதீனாவாசிகள் அன்சாரிகள் கொண்டாடி கொண்டு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இது எந்த நாள்னு கேட்குறாங்க. நம்ம பொதுவாக பெருநாட்களில் இந்த ஹதீஸை நம்ம படிச்சிருப்போம். அந்த அன்சாரிகள் சொன்னாங்க, இல்லை நாங்கள் ஆரம்ப காலங்களிலிருந்து இந்த 2 நாள் ரொம்ப கொண்டாடுவோம், சந்தோஷமாக இருப்போம்னு சொன்னபோது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதை விட சிறந்த 2 நாட்களை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கிறான், அதுதான் இந்த உம்மத்துடைய பெருநாள் என்பதாக சொல்லி ரசூலுல்லாஹ் 2 பெருநாளை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா.
ரமலான் முடிந்து ஷவ்வாலுடைய முதல் நாள் ஈதுல் ஃபித்ரு, துல்ஹஜ்ஜுடைய 10வது நாள் ஈதுல் அல்ஹா என்று ரசூலுல்லாஹ் 2 பெருநாட்களை நமக்கு அடையாளப்படுத்தி, இந்த பெருநாட்களை நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடுங்க, பெருநாட்களுடைய தொழுகுங்க, புத்தர அணியுங்க, உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் உணவு வழங்குங்க என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் சில வழிகாட்டுதல்களை வழங்குறாங்க. அப்போது மதீனாவிற்கு சென்ற பிறகு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுக்கு 2 பெருநாட்களை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். ஆனால் இதில் இந்த ஹதீஸில் நமக்கு என்ன ஒன்றான செய்தி என்னன்னு சொன்னால், இந்த உம்மத்திற்கு தான் அல்லாஹ் இந்த 2 பெருநாளை கொடுத்துருக்கிறான். ஆனால் காலங்காலமாக எல்லா நபிமார்களுமே பெருநாளாக கொண்டாடியது நாம் இன்னைக்கு இருக்கிற இந்த ஆஷுராவுடைய நாள், முஹர்ரம் 10. இந்த ஆஷுராவுடைய நாளை தான் எல்லா நபிமார்களும் பெருநாட்களாக கொண்டாடி இருக்கிறார்கள். மூத்த பெருநாள்னு சொல்லுவாங்க. ஆஷுராவுடைய நாளுக்கு முஸ்லீம்களுடைய மூத்த பெருநாள். ரமலானும் பக்ரீத்தும் இந்த உம்மத்திற்கு வழங்கப்பட்டது. முஸ்லீம்களுடைய மூத்த பெருநாள் ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலங்களிலிருந்தே முஸ்லீம்களுடைய பெருநாள் என்றால் அது முஹர்ரமுடைய 10. இன்றைக்கு நாம் இருக்கின்ற இந்த ஆஷுராவுடைய நாள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவார்கள். இந்த எல்லா நபிமார்களுக்கும் பெருநாள். நீங்கள் ஹதீஸ் கிதாபுகளில் பார்க்கலாம். ஜாமி சகீருடைய 5051வது செய்தி, அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, இந்த ஆஷுராவுடைய நாளை குறிப்பிட்டு சூமு யௌமு ஆஷுரா, ஆஷுராவுடைய நாளில் நீங்கள் நோன்பு வையுங்க. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கி நம்மள பல பேர் நோன்பாளிகளாக இருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய நோன்புகளை கபூல் செய்வானாக. இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சூமு யௌமு ஆஷுரா, ஆஷுராவுடைய நாளில் நோன்பு வைங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அதற்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க, யௌமுன் கானத் அல் அன்பியா உ தசூமுஹு, எல்லா நபிமார்களும் இந்த நாளிலே நோன்பு நோற்று இருக்கிறார்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை அல்லாஹு தஆலாவில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் ஒரு நாளில் நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்றால் அது நாம் இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கிற இந்த நாள். அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும் இது பெருநாளாக கொடுக்கல. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரமலானாக இருக்கட்டும், பக்ரீத்தாக இருக்கட்டும், ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். சென்ற உம்மத்துகளில் ஈதுல் ஃபித்ரும் கிடையாது, ஈதுல் அல்ஹாவும் கிடையாது. ஆனால் நபி ஆதமிலிருந்து இன்று வரைக்கும் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒரே நாளை பெருநாளாக ஆக்கியிருக்கிறான் என்றால் அது நாம் அடைந்திருக்கின்ற இந்த நாள் முஹர்ரம் 10. எல்லா நபிமார்களும் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். ஃபுசூமுஹு, அதனால் நீங்களும் நோன்பு நோருங்கள், பெருமானாருடைய வார்த்தை. அருமையான சகோதர பெருமக்களே, புகாரி ஷெரீஃபுடைய 3731வது செய்தி, ஆயிஷா அறிவிக்கிறாங்க, கான யௌமு ஆஷுரா யௌமன் தசூமுஹு குரைஷின் ஃபில் ஜாஹிலியா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுதே பெருமானார் நோன்பு நோற்றி இருக்கிறார்கள். குறைஷிகளும் இந்த நாளை நோன்பு நோற்றி இருக்கிறார்கள். இது ரசூலுல்லாஹ் நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்பாகவே 40வது வயதில் தான் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஹிரா குகையில் அழைத்து இக்ரா என்ற சூறாவின் மூலமாக குர்ஆனுடைய வசனங்களை கொடுத்து நபியாக தேர்வு செய்கிறார். நபியாக தேர்வு செய்யப்படுவதற்கு முன்பாகவே பெருமானார் நோன்பு நோற்றிருக்கிறார்களா? ஆமாம், நோன்பு நோற்றிருக்கிறார்கள். அது எந்த நாள்? நாம் இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கிற இந்த நாள். அருமையான சகோதர பெருமக்களே, கண்ணியமான சகோதர பெருமக்கள், அந்த அடிப்படையில் மூத்த பெருநாளாக இந்த ஆஷுராவுடைய நாளை சொல்லி காட்டுவார்கள். சில மேற்படியான சில விளக்கங்களும் இந்த நாள்களை பற்றி இருக்கிறது. சில ஹதீஸ் கிதாபுகளில் இமாம் ஐனி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த நாளை பற்றி சொல்லும் பொழுது, அல்லாஹ் உலகத்தை படைத்தது இந்த ஆஷுராவுடைய நாள். அல்லாஹு தஆலா உலகத்தை படைத்தது இந்த ஆஷுராவுடைய நாள். வானங்களும் பூமியும் படைக்கப்பட்டது இந்த ஆஷுராவுடைய நாள். மனிதனை அல்லாஹு தஆலா படைத்தான் இல்லையா? ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து தன்னுடைய ரூஹை ஊதி ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உயிரை கொடுத்தானே, அந்த ரூஹ் வழங்கப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். இன்னும் கூடுதலாக சொல்லுவாங்க, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா சொர்க்கத்திற்குள் அனுப்பி வைத்ததும் இதே ஆஷுராவுடைய நாள் தான். நீண்ட காலங்களுக்கு பிறகு ஒரு சில தவறின் காரணமாக ஹஜ்ரத் ஆதமும் ஹவ்வாவும் பூமியில் இறக்கப்பட்டார்கள். தனித்தனி இடத்தில் இறக்கப்பட்டார்கள். பிறகு இருவர்களுமே சந்தித்த நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். இப்படி நிறைய வரலாற்று செய்திகள் இந்த ஆஷுரா நாளை பற்றி இருக்கிறது. அருமையான சகோதர பெருமக்களே, கியாமத் நாளும் ஆஷுராவுடைய நாளில் வரும். உலகம் அழிக்கப்படுகின்ற அந்த நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்கும். அதுவும் ஆஷுராவுடைய நாள். இந்த உலகம் படைக்கப்பட்டதும் ஆஷுரா, இந்த உலகம் அழிக்கப்படுவதும் ஆஷுரா. இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்ததும் ஆஷுராவுடைய நாளில் தான் படைத்தான், முஹர்ரம் 10. இந்த உலகத்தை அல்லாஹ் அழிப்பதற்காக தேர்வு செய்ததும் இதே ஆஷுராவுடைய நாள். நாளை மறுமையில் நாம் எல்லாம் மஹ்ஷர் மைதானத்தில் எழுப்பப்படுவதும் இதே ஆஷுராவுடைய நாள் என்பதாக கிதாபுகளிலே தஃப்சீர்களிலே இந்த நாட்களை பற்றி நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது.
கண்ணியமான சகோதர பெருமக்களே, நிறைய வரலாற்று சம்பவங்களை அல்லாஹு தாலா இந்த நாளிலே தேர்வு செய்திருக்கிறான். நிறைய நபிமார்களுக்கு கடுமையான சோதனைகள் நீக்கப்பட்டது இந்த ஆஷுராவுடைய நாள். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அம்மையாரும் பூமியில் இறக்கப்பட்ட பிறகு நீண்ட காலங்களாக தௌபா செய்கிறார்கள். இறுதியாக அல்லாஹ்வே ஒரு துவாவை சொல்லிக் கொடுக்கிறான். அந்த துவாவை சொல்லி துவா செய்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான். இருவரும் சந்தித்தது இந்த ஆஷுராவுடைய நாள். அந்த துவா நமக்கு தெரியும். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். 3வது ஜுஸ்ல ஆல் இம்ரான் என்ற சூராவில் இந்த துவா அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இல்லையா? அதே போன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட காலங்களாக கப்பலிலே பிரயாணம் செய்கிறார்கள். வெள்ளப்பறையிலே முடிந்து ஜூத் என்ற மலையில் தரையிறங்குகிறார்கள். தரையிறங்குகின்ற நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகன் யூசுப் நீண்ட காலமாக பிரிந்திருந்து அவர்களுக்கு கண் பார்வை போய் அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கண் பார்வையை திரும்பி வழங்கியதும் அவருடைய மகன் ஹஸ்ரத் யூசுஃபை மீண்டும் தன்னுடைய தந்தையோடு சேர்த்து வைத்ததும் இதே ஆஷுராவுடைய நாள். அது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீனுடைய நபி என்பதாக சொல்வார்கள். மீன் விழுங்கியது 40 நாட்கள் மீனுடைய வயிற்றில் இருந்தார்கள். 40 நாளுக்கு பிறகு மீனுடைய வயிற்றிலிருந்து ஒரு சின்ன கீறல் கூட இல்லாமல் அல்லாஹ் தஆலா வெளியே கொண்டு வந்தான். வெளியே கொண்டு வரப்பட்ட நாள் இது ஆஷுராவுடைய நாள். ஹஸ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நீண்ட காலமாக கடுமையான நோய் இருந்தது. அந்த நோய் ஷிஃபாவாகி அவர்களுக்கு மீண்டும் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய இளமையையும் அவருடைய செல்வ செழிப்பையும் மீண்டும் அல்லாஹ் தஆலா கொடுத்த நாள் இது ஆஷுராவுடைய நாள். வரலாற்று சிறப்பு மிக்க மிக முக்கியமான நாள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு ஈமான் கொண்ட பனி இஸ்ரவேலர்களையும் காப்பாற்றியதும் நபி மூசாவையும் பனி இஸ்ரவேலர்களையும் அடிமையாக நடத்திய ஃபிரௌன் அழிக்கப்பட்டதும் இதே ஆஷுராவுடைய நாள். ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா இடத்துல துவா செய்தார்களே, யா அல்லாஹ் யாருக்கும் கொடுக்காத ஒரு மிகப்பெரிய அரசாங்கத்தை ஆட்சி அதிகாரத்தை எனக்கு கொடு என்று அந்த ஆட்சி அதிகாரம் வழங்கப்பட்டது நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இதே ஆஷுராவுடைய நாள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கிணற்றிலிருந்து பாதுகாக்கப்பட்டதும் அரசவையில் அவர்களுக்கு பெரிய பதவி வழங்கப்பட்டதும் இது ஆஷுராவுடைய நாள். இறுதியாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாகவும் சில செய்திகள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமானது ஃபதஹ் என்ற சூராவில் நபிகளார் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தில் இப்படி பேசுவான், லியஃபிர் லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக ஒமா தஅஹர. நபியே, உம்முடைய முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டது. வேறு எந்த நபிக்கும் அல்லாஹ் தஆலா இந்த சான்றிதழ் கொடுக்கல, ரசூலுல்லாஹுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கிறான். இந்த வசனம் பெருமானாருக்கு அருளப்பட்டதும் இது ஆஷுராவுடைய நாள் என்பதாக கிதாபுகளில் எழுதுவார்கள். இப்படி நிறைய வரலாற்று செய்திகள். இது எல்லாமே எப்படி அமைந்ததுன்னு சொன்னால், ஒரு நெருக்கடிகள் வந்தபோது நபிமார்கள் அந்த நெருக்கடியிலிருந்து ஒரு விமோச்சனை கிடைக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டு கடைசியில் அவர்களுக்கு அந்த விமோச்சனம் வழங்கப்பட்டது இந்த ஆஷுராவுடைய நாள். இப்ராஹிம் நபியை பற்றி நம்ம படிக்கிறோம் இல்லையா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலிருந்து வெளியே வரப்பட்டதும் இதே ஆஷுராவுடைய நாள் தான். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அதில் மிக முக்கியமான செய்தி நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக. அதாவது மேலே நம்ம பார்க்கலாம், இப்ராஹிம் என்ற சூறாவில் 5 மற்றும் 6வது வசனங்களில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் பேசுவான். அந்த வசனத்துடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து பேசுகிறான். என்ன பேசுகிறான்? வலகத் அர்ஸல்னா மூஸா பி ஆயாத்தினா அன் அஹ்ரிஜ கௌமக மினல் ஸுலுமாத் இலன் நூர் வ தக்கீருஹும் பி அய்யாமில்லாஹ். நபி மூசாவை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களோட ஈமான் கொண்ட பனி இஸ்ரவேலர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லிக்கிடுங்க, அல்லாஹ்வுடைய நாளை நினைவு கூறிக்கொண்டே இருங்கள். பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ்வுடைய நாளை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான் இல்லையா? இது ஒரு செய்தி. இதற்கு அடுத்த வசனத்தில் நபி மூசா அந்த மக்களுக்கு ஒரு பயான் செய்கிறாங்க. நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. 5வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறா? நபி மூசா நபியை பார்த்து, நபி மூசாவே, அல்லாஹுடைய அத்தாட்சி மிகுந்த அல்லாஹுடைய நாட்களை ஐயாமில்லா அல்லாஹுடைய நாட்கள் என்று சொல்லப்படும் அல்லாஹுடைய நாட்களை மக்களுக்கு நீங்கள் திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி கொண்டே இருங்க. அப்போ தான் அவன் நேர்வழி பெறுவான். அல்லாஹ் நமக்கு என்னவெல்லாம் அருள்கொடை செஞ்சுருக்கிறான் அப்படின்ற செய்திகளை அவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நல்லா விளங்கி கொள்ளுங்க. அல்லாஹ் நமக்கு ஏதாவது ஒரு அருட்கொடைகளை வழங்கினான் என்றால் அதை திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கணும். அதை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு அருட்கொடையாக வழங்கினானோ அதை திரும்ப திரும்ப நினைவு கூறுவது நம்மை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கும். ஹைர். இப்போ அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லிட்டான் இல்லையா, அல்லாஹ்வுடைய நாட்கள் நினைவு கூறுங்கன்ட்டு. நபி மூசா நினைவு கூறுகிறார்கள். என்ன நினைவு கூறுகிறார்கள்? அதையும் அல்லாஹ் தஆலா 6வது வசனத்தில் பேசுகிறான். என்ன செய்தி? இது கால மூசா லி கௌமிஹி. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களுக்கு சொன்னார்கள், உதுகுரு நிஅமத்தல்லாஹ்,
அல்லாஹுடைய நேமத்துக்களை நீ நினச்சி பாருங்கப்பா. அல்லாஹ் என்ன நேமத் செஞ்சான்? இது அஞ்சாக்கும் மின் ஆலி ஃபிர்அவுன் யஸூமூனக்கும் சூஅல் அஸாப் யுதப்பிஹூன அப்னாஅக்கும் வயஸ்தஹ்யூன நிசாஅக்கும். ஃபிரௌனிடமிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்தானே, அந்த நாளை கொஞ்சம் நினச்சி பாருங்கப்பா. மே வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நபியே, அல்லாஹ்வுடைய நாட்களை நீங்கள் நினைவு கூறிக்கொண்டே இருங்கள் என்று. அடுத்த வசனத்தில் மூசா நபியை எந்த நாள் நினைவு கூறுகிறார்கள்? ஃபிரௌன் எவ்வளவு அநியாயம் பண்ணா யோசிச்சு பாருங்கள். நரகத்தை நமக்கு கண்ணு முன்னாடி காட்டினான். அப்பேற்பட்ட ஃபிரௌனிடமிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தான் இல்லையா? அப்படின்ட்டு இந்த நாட்களை பற்றி ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் குர்ஆனில் மிக தெளிவாக ஆஷிராவுடைய நாள் தான் இந்த ஃபிரௌன் அழிக்கப்பட்ட வரலாறும் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாக்கப்பட்ட வரலாறுகளும் நமக்கு மிக தெளிவாக இருக்கிறது. இதை உறுதிப்படுத்தும் விதமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புகாரி ஷெரீஃபுடைய 2004வது ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு சென்றபோது யகூதிகளும் நோன்பு நோக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஆரம்பத்திலேருந்து நோன்பு வைப்பாங்க. மதீனாவிற்கு போன பிறகு யகூதிகள் நோன்பு வைக்கிறாங்க. நீங்கள் என்ன நோன்பு வைக்கிறீங்கன்னு கேட்டபோது யகூதிகள் சொன்னார்கள், இந்த நாள் தான் அல்லாஹு தாலா மூசா நபி அவர்களையும் அவர்களோடு ஈமான் கொண்ட எங்களுடைய மூதாதையர்களையும் அல்லாஹ் ஃபிரௌனிடமிருந்து பாதுகாத்தான், ஃபிரௌனை அழித்தான், ஃபசாமஹு, அதனால் மூசா நோன்பு நோற்றார், ஃபனசும்னா, அதனால் நாங்களும் நோன்பு நோக்கிறோம் என்று ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யகூதிகள் சொன்ன செய்தி ஹதீஸ் கிதாபுகளில் இருக்கிறது. அப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கலாம், இந்த நாள் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள். இந்த நாளில் மிக முக்கியமான ஒரு வரலாற்று செய்தி என்னவென்றால், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு ஈமான் கொண்ட பனி இஸ்ரவேலர்களும் பாதுகாக்கப்பட்டதும், அதே நாளிலே ஃபிரௌனுடைய படையும் அழிக்கப்பட்ட வரலாறும். கண்ணியமான சகோதர பெருமக்களே, நீங்கள் பார்க்கலாம், குர்ஆனில் அதிகமாக பேசப்படக்கூடிய வரலாறு மூசா நபி அலைஹிஸ்ஸலாம், மூசா நபி அவர்களுடைய வரலாறு, ஃபிரௌனுடைய வரலாறு. குர்ஆனில் எல்லா சூறாக்களிலுமே ஒரு நபிமார்களை பற்றி பேசப்படுகிறது என்றால் அது நபி மூசாவுடைய வரலாறு. குர்ஆனிலே ஒரு எதிரியை பற்றி அல்லாஹ் அதிகமாக பேசுகிறான் என்றால் அது ஃபிரௌனுடைய வரலாறு. நிறைய வரலாற்று படிப்பினைகள் இவருடைய வரலாற்றில், இவருடைய சம்பவங்களில் இருக்கிறது. உலகத்தில் ஆஷுரா நமக்கு நினைவு கூறக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை என்னன்னு சொன்னால், நாம் தான் எல்லாம், நமக்கு மேலே யாரும் இல்லை அப்படின்ற எண்ணம் எப்போல்லாம் துளிர் விடுகிறதோ அப்போல்லாம் ஆஷுராவை நினச்சி பார்க்கணும். இது பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு மட்டும் பொருந்தும் இல்லை, ஒரு சாதாரண குடும்ப தலைவருக்கும் பொருந்தும் இல்லையா? சாதாரண குடும்ப தலைவர், ஒரு சின்ன ஒரு குடும்பத்துக்கு தலைவராக இருக்கிறாரு, நாம தான் எல்லாம் அப்படின்னு ஒரு சர்வ அதிகாரத்தோடு ஒருவர் நடந்து கொண்டால், ஒரு இயக்கத்தை நடத்துகிறார், இயக்கத்துடைய தலைவர் நாம தான் எல்லாம் என்ற சர்வதிகாரத்தோடு நடந்து கொள்கிறார். ஒரு ஜமாத், அந்த ஜமாத்துடைய பொறுப்புதாரி தலைவர் நாம தான் எல்லாம், நமக்கு மேலே யாரும் இல்லை என்ற எண்ணம் எப்பெல்லாம் துளிர் விடுகிறதோ அப்பெல்லாம் இந்த ஆஷுரா வரும். அப்போ உனக்கு மேலே ஒருத்தர் இருக்கான் ஃபிரௌன், அவனெல்லாம் அழிக்கப்பட்ட வரலாறு இந்த ஆஷுராவில் இருக்கிறது. நிறைய செய்திகள் ஆஷுரா ஒரு படிப்பினையில் சொல்லலாம். சுருக்கமாக இந்த ஆஷுரா சம்பந்தமாக அந்த பாதுகாக்கப்பட்ட ஃபிரௌன் அழிக்கப்பட்ட வரலாறு மட்டும் ஒரு சுருக்கமாக நான் சொல்கிறேன். நம்ம பல முறை கேள்விப்பட்டது தான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன் இடத்துல பல முறை சத்தியத்தை சொல்கிறாங்க, கடைசி வரைக்கும் ஏற்றுக்கிறதாகவே இல்லை. இறுதியாக அல்லாஹு தாலா சொல்லிட்டா, நீங்கள் இவன்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை, இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொன்னால் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரத்தின் போது அறிவிப்பு செஞ்சானோ அது மாதிரி, மக்காவில் இனி யூஸ் இல்லை, நீங்கள் மதீனாவுக்கு கிளம்புங்கன்னு சொன்ன மாதிரி அல்லாஹு தாலா நபி மூசாவிற்கு அனுமதி அளிக்கிறார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கேருந்து கிளம்புறாங்க. வலக்கத் அவ்ஹைனா இலா மூசா அன் அஸ்ரி பி இபாதி, இரவோடு இரவாக கிளம்புங்க. பகலில் கிளம்புனா விடமாட்டான். பகலில் கிளம்புனா அவன் கண்டிப்பாக அப்படி, ஏன்னா அவனுக்கு ஆள் இல்லை வேலை செய்ய. அவன் உங்கள் மீது பிரியமாக உங்களை வச்சுக்கல. ஃபிரௌன் இருக்கிறானே, உங்களின் மீது பனி இஸ்ரவேல் மீது பிரியத்தின் காரணமாக நீங்கள் எங்களுடைய குடிமக்கள் தான், எங்களை விட்டு போயிடக்கூடாதுன்னு பிரியம்லாம் கிடையாது. அவனுக்கு வேலை செஞ்சு பழக்கம் இல்லை. அவன் கிபுத்தி வம்சத்தை சேர்ந்தவர்கள், வேலை செஞ்சு பழக்கம் இல்லை. அவன் வேலை வாங்கியே பழக்கப்பட்டவன். அவனுக்கு யாரையாவது அடிமையாக நடத்திக்கிட்டே இருக்கணும். ஃபிரௌனுடைய மென்டாலிட்டி என்னன்னு சொன்னால், அவனுக்கு யாராவது அடிமையாக இருந்துக்கிட்டே இருக்கணும். அவனுக்கு யாராவது அடிமையாக இல்லைன்னா அவனுக்கு தலை வெடிச்சிடும். அப்போது உங்களை பூரா அடிமையாக நடத்திட்டான். இப்போ நீங்கள் வேறு ஊருக்கு போய் சந்தோஷமாக சுதந்திரமாக வாழ்கிறது அவனுக்கு விரும்ப மாட்டான். அதனால் இரவோடு இரவாக கிளம்பு என்பதாக அல்லாஹு தாலாவுடைய கட்டளையின் அடிப்படையில் ஹஸரத் மூசாவும் அவரோடு ஈமான் கொண்ட சுமார் 6 லட்சம் பனி இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து கிளம்புகிறார்கள். செங்கடல் வழியாக கடல் இருக்கக்கூடிய அந்த பாதையின் பக்கம் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த செய்தி ஃபிரௌனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், இதில் முக்கியமான செய்தி, அல்லாஹ் சொல்லும் பொழுது நீங்கள் கிளம்புங்க, ஆனால் கண்டிப்பாக ஃபிரௌன் துரத்திக்கிட்டு வருவான், அவன் விட மாட்டான். கிளம்புறதுக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்கிற வார்த்தை,
இன்னக்கும் முத்தபவுன் குர்ஆனில் மிக தெளிவாக இருக்கிறது. நீங்கள் கிளம்பி போங்க, ஆனால் அவ்வளோ சாதாரணமாக நீங்கள் வெளியே போயிட முடியாது. நீங்கள் வெளியே போங்க, அவ்வளோ ஈஸியாக அந்த ஊரை விட்டு வெளியே போயிட முடியாது. கண்டிப்பாக அந்த ஷைத்தான் பின்னாடி வருவான், ஆனாலும் அதுக்கு நான் வேறு வழி வச்சிருக்கிறேன் என்ற அர்த்தத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 6 லட்சம் பனி இஸ்ரவேலர்களோடு வெளியே கிளம்புகிறார்கள். இந்த செய்தி ஃபிரௌனுக்கு கிடைக்கிறது. சுமார் 14 லட்சம் வீரர்களோடு துரத்தி கொண்டு வருகிறான். அவனுடைய நோக்கம் இந்த ஊரில் இவர்களை சமாதி கட்டணும். இவங்க வேறு ஊரில் போய் நிம்மதியாக இருக்கக்கூடாது. ஏன் ஊரில் அடிமையாக இருந்த ஒருத்தன் வேறு ஊரில் போய் சந்தோஷமாக இருக்கிறதா? அது எனக்கு அசிங்கம், அதை விடவே மாட்டேன்னு அவன் துரத்தி கொண்டு வருகிறான். நீங்கள் வரலாறில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹிஜ்ரத்தும் பத்ரு போர்க்களமும் இதே மைண்ட் செட்டு தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வேண்டாம் மதீனாவுக்கு போயிட்டாங்க. மதீனாவில் ஓரளவு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த மக்காவில் இருக்கக்கூடிய காஃபிர்கள் சும்மா இருக்க வேண்டியதானே, அவனுக்கு இருக்க முடியல. ஏன் ஊரில் அடிமையாக இருந்தவன் வேறு ஊரில் சந்தோஷமாக இருக்கிறதா? முடியாதுன்னு சொல்லி ஒரு பெரிய படையை எடுத்துகிட்டு வந்து பத்ருக்கு வந்தால் அதே பத்ரில் அந்த பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கொல்லப்பட்டார்கள். அதே சம்பவம் தான் இங்கே நடக்குது. இன்னும் சொன்னால் இதனுடைய பின்னணி தான் அந்த பத்ரும். ஃபிரௌன் ஒரு பெரிய படையோடு எடுத்துக்கொண்டு வருகிறான். முன்னாடி கடல், பின்னாடி ஃபிரௌனுடைய படை. அல்லாஹ் அந்த இடத்துல அஷூரா என்ற அத்தியாயத்துடைய 61லேருந்து 63 அந்த 3 வசனத்தில் ரொம்ப அழகாக பேசுவான். இந்த நாளுடைய தீமும் இதுதான். ஃபலம்மா தரா அல் ஜம்மான், இந்த பனி இஸ்ரவேலர்கள் முன்னாடி கடலை பார்க்குறாங்க, பின்னாடி ஃபிரௌனுடைய பெரிய படையை பார்க்குறாங்க. அவங்க சொன்னாங்க, கால அஸ்ஹாபு மூசா இன்னால முதரக்கூன். என்ன மூசா இப்படி வந்து மாட்டி விட்டுட்டிய? மூசா உன் பேச்சு கேட்டு தானே வெளியே வந்தோம். இப்போ உன் பேச்சை கேட்டு வெளியே வந்தா பார்த்தா முன்னாடி கடல், உளுந்தாலும் யாரும் தப்பிக்க முடியாது. சரி, ஒருவேளை தப்பி தவறி யாராவது நீச்சல் அடித்து கூட தப்பிக்க ஏதாவது வாய்ப்பு இருக்குது. ஆனால் பின்னாடி ஃபிரௌனு சத்தியமாக விட மாட்டான். ஏற்கனவே அவனை மாதிரி ஒரு கிறுக்கு பையன், முட்டா பையன் கிடையாது. வரலாறில் பாருங்கள், ஒரு கனவு கண்டதுனால ஆண் பிள்ளை பச்சிலங்குழந்தைகளை கொலை செய்த வரலாறு ஃபிரௌனுக்கு உண்டு. ஃபிரௌனு நம்ம ஏன் அல்லாஹ் கடுமையாக ஃபிரௌனை பற்றி பேசுகிறான்னு சொன்னால், அவன் நிறைய அழிச்சாட்டங்கள் பண்ணான். அதில் ரொம்ப பெரிய அழிச்சாட்டம் என்னன்னு சொன்னால், பனி இஸ்ரவேலர்கள் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும், அந்த ஆம்பளை பிள்ளை வளர்ந்து வந்து நம்முடைய ஆட்சிக்கு பங்க விளைவிக்கும், நம்முடைய ஆட்சியுடைய அழிவே அந்த குழந்தையின் மூலமாகத்தான் ஒரு கனவுக்கு விளக்கம் சொன்னதுனாலேயே எகிப்து முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஆம்பளை பிள்ளைகளையும் கொலை செஞ்சான், பச்சை பிள்ளையோ கொலை செஞ்சான். இப்போ அந்தளவுக்கு மோசமானவன். இப்போ இந்த சமயத்தில் நம்ம திரும்பி போனால் நம்மளை விடமாட்டான் என்றெல்லாம் அவர்கள் நிராசையாக பேசினார்கள். இன்னால முதரக்கூன், என்ன மூசா இப்படி வந்து மாட்டி விட்டுட்டியேன்ட்டு. இப்போ அந்த நேரத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பேசிய செய்தி குர்ஆனில் இருக்கிறது. கால மூசா சொன்னார், கல்லா அப்படிலாம் கிடையாது. இன்னம ஈ ரப்பி சயஹ்தீன், என்னோடைய ரப் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். இல்லையா? ரெண்டு செய்தி இங்கே இருக்குது. ஒன்று, பனி இஸ்ரவேலர்கள் பேசிய வார்த்தையும் குர்ஆனில் இருக்கிறது, மூசா நபி பேசிய வார்த்தையும் குர்ஆனில் இருக்கிறது. பனி இஸ்ரவேலர்கள் என்ன சொன்னாங்க? நிராசை, அல்லாஹ் தஆலாவுடைய அருளிலிருந்து நிராசையாகி போச்சு, அவ்வளவுதான், மாட்டிக்கிட்டோம், நம்ம நாசமாக போகிறோம், நமக்கு முடிவு ஆக போகுது என்றெல்லாம் அவர்கள் கூக்குரல் இடுகிறார்கள். நிராசையான வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வருகிறது. நபி மூசாவுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? இன்னம ஈ ரப்பி, என் ரப்பி என் கூட இருக்கிறான், அவன் விட மாட்டான்னு சொன்னாங்க. அருமையான சகோதர பெருமக்களே, இந்த வார்த்தை சொல்லி அடுத்த நிமிடம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபௌஹைனா இலா மூசா. அடுத்த வசனம், எப்போ மூசா என் ரப்பு என் கூட இருக்கிறான், அவன் என்னை கைவிட மாட்டான்னு சொன்னாங்களோ, அடுத்த நிமிஷமே வஹி வந்து விட்டது, ஜிப்ரீல் வந்து விட்டார். நபி மூசாவிற்கு அல்லாஹ் தஆலா சொன்னான், ஃபௌஹைனா இலா மூசா அனில் த்ரிப்பி அஸாக்கல் பஹர், உன் கையில் இருக்கக்கூடிய குச்சியை கொண்டு கடல் அடியுங்க, அந்த கடல் உங்களுக்கு பாதை கொடுக்கும். அடிப்படையில் ஒரு குச்சியில் அடிக்கிறதுனால கடல் பாதை கொடுக்க போகிறதில்லை, லைட்டாக தண்ணி விலகும். ஆனால் அந்த சமயத்தில் கடல் பாதை கொடுத்தது. அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் ஒருவேளை அது மூசா அடிச்சிருந்தா கண்டிப்பாக பாதை கொடுத்துருக்காது. அல்லாஹுடைய வஹி, அல்லாஹ் சொன்னா நபியே நீங்கள் அடிங்க, கடல் பாதை கொடுத்தது. அருமையான சகோதர பெருமக்களே, இந்த செய்தியில் நமக்கு எழுதுவார்கள், நமக்கான அந்த ஈமான் எல்லாமே முடிஞ்சு போச்சு, எல்லா வாசலும் அடைஞ்சு போச்சு என்ற பிறகு நாம் அல்லாஹ்வை எந்த அளவுக்கு நினைவு கூறுகிறோம்? எல்லாம் இருக்கும் போது அல்லாஹ்வை நினைவு கூறுவதல்ல ஈமான். வசதி வாய்ப்போடு இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கொடுத்தா என்பதல்ல, ஒன்றுமே இல்லை, எல்லா பக்கமும் அடி விழும், எல்லா பக்கமும் நமக்கு அடக்குமுறை நமக்கு எதிராக இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம அல்லாஹ்வின் மீது நினைவு கூறுகிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். எல்லா நேரங்களிலும் எல்லா நெருக்கடிகளும் வந்த போதும் கூட அல்லாஹ்வின் மீது முழுமையாக சரணடைவதைத்தான் அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். ஹஜ்ரத் மூசா சொல்லி வாயை முடிக்கல, வஹி வந்தது, அடித்தார்கள். 12 பாதைகள். பனி இஸ்ரவேலர்கள் பொதுவாக 12 குடும்பமாகத்தான் இருப்பாங்க, ஒரு குடும்பம் இன்னொருத்தனோட சேர மாட்டான், அது ஒரு தனி வரலாறு.
12 பேர் 12 குடும்பத்தினர்களும் 12 பாதையில் இறங்குறாங்க. கொஞ்சம் தூரத்துக்கு போன பிறகு ஃபிரௌனுடைய படை வருகிறது. ஃபிரௌன் யோசிக்கிறான், இறங்கலாமா வேண்டாமா, இது மூசாவுக்கு விட்ட பாதை, நம்ம இறங்கி தண்ணி மூடிட்டா என்ன பண்ணுறது? அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடு. கிதாபுகள் எழுதுகிறாங்க, ஃபிரௌனும் இறக்கப்பட்டான். ஃபிரௌன் தானாக இறங்கலை, வலுக்கட்டாயமாக இறக்கப்படுகிறான். தஃப்சீரில் ஒரு காரணம் எழுதுவாங்க. பொதுவாக ஆண்கள் இருக்கிறார்களே, அதாவது அரசர்கள் ஆண் குதிரையில் தான் பயணிப்பாங்க, பெண் குதிரையில் பெரும்பாலும் பயணிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அது ஒரு அசிங்கம். பெண் குதிரையில் பயணிப்பது அவர்களுக்கு ஒரு அவமானமானது. இப்போ அல்லாஹ் தஆலா ஃபிரௌனை கடலில் அல்லாஹ் முடிவு செஞ்சுனா இந்த இடத்துல ஃபிரௌன் கொல்லப்படணும், ஃபிரௌன் திரும்ப ஊருக்கு போகக்கூடாது, இவன் இறங்கினா மட்டும்தான் இவனுக்கு அழிவு ஏற்படும் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. கடலில் தண்ணீரிலிருந்து அல்லாஹ் தஆலா ஒரு பெண் குதிரையுடைய உருவகத்தை அல்லாஹ் தஆலா உண்டாக்குகிறார். கடல் தண்ணியிலிருந்து ஒரு பெண் குதிரையுடைய உருவகம் உருவாகிறது. ஆண் குதிரை ஃபிரௌன் அமர்ந்திருந்த குதிரை அந்த குதிரையை பார்க்குது, அவனை இழுத்து கொண்டு கடலில் இறங்குகிறது. எப்போ ஃபிரௌன் இறங்கினானோ வேறு வழி இல்லாமல் எல்லோரும் இறங்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை அடிப்படையில் அந்த தண்ணீர் மூடுகிறது. அதே இடத்திலேயே ஃபிரௌன் கொல்லப்பட்டான். ஃபிரௌன் கொல்லப்பட்டதை பனி இஸ்ரவேலர்கள் இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போனாங்க. அதாவது இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், மூசாவும் பனி இஸ்ரவேலர்களும் தப்பிச்சு போன பிறகு தண்ணி ஒன்று சேர்ந்து ஃபிரௌன் அழிக்கப்பட்டான் என்றெல்லாம் அல்ல. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால், நீங்கள் இருந்து உங்களை அடிமையாக நடத்திய உங்களுடைய ஆண் பிள்ளைகளை எல்லாம் பச்சை பிள்ளையெல்லாம் கொலை செஞ்சா இல்லையா, உங்களை அடிமையாக நடத்தினவனை இருந்து அவன் அழிகிறத பார்த்துட்டு நீங்கள் போங்க என்பதாக அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடு. ஹஜ்ரத் மூசாவும் பனி இஸ்ரவேல் இருந்து இந்த 14 லட்சம் பேரும் அழிவதை பார்த்துவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறார்கள். இந்த சம்பவத்தை அல்லாஹ் தஆலா நிகழ்த்தியது இந்த முஹர்ரமுடைய 10 இன்றைய நாளில் என்பதாக கிதாபுகளில் நம்ம பார்க்கிறோம். கண்ணியமான சகோதர பெருமக்களே, இதில் நிறைய நமக்கான படிப்பினைகள் இருக்கிறது. இதில் ரொம்ப முக்கியமான படிப்பினை ஒன்று தான், நான் முன்ன ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, நம்ம தான் எல்லாம், நமக்கு மேலே யாரும் இல்லை என்ற எண்ணம் எப்பெல்லாம் துளிர் விடுகிறதோ எழுதி வைத்து கொள்ளுங்கள். அப்பொழுதே அவர்களுடைய முடிவு ஆரம்பமாகி விடுகிறது. ஒருத்தனுடைய முடிவு எப்போ ஆரம்பமாகும் சொன்னால், என்ன கேட்க யாரும் இல்லை. ஃபிரௌன் மட்டும் தான் பேசினா. ஒரு சமயத்தில் ஃபிரௌன் பேசினா, இன்னா ஃபௌகுஹும் காஹிரோன், அவனுடைய அவையில் இருக்கவங்களாம் கேட்குறாங்க, ஏன்பா இவ்வளோ அநியாயம் பண்ணுற பனி இஸ்ரவேல், ஏதாவது தப்பு செஞ்சால் அவனை அநியாயம் பண்ணால் தண்டனை கொடுத்தா பரவாயில்ல, காரணமே இல்லாமல் அவன் அடிக்கிறியப்பா, அவங்களை கொல்றியலாப்பான்னு சொன்னபோது அவன் சொன்னான், இன்னா ஃபௌகுஹும் காஹிரோன், என்னால் முடியும்னு சொன்னான். காரணமெல்லாம் இல்லை, அவனை என்னால் அடிக்க முடியும், அவனால் திருப்பி அடிக்க முடியாது. அவனை அடிக்கிற இடத்துல நான் இருக்கிறேன், என்கிட்ட அடி வாங்குகிற இடத்துல அவன் இருக்கிறான், அவனால் என்ன பண்ணிட முடியும்? இன்றைக்கி பெரும்பான்மை அமைந்து கொண்ட அரசர்கள் எல்லாம் இதை தான் பேசுகிறாங்க. என்னால் முடியும், உன்னால் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் பாதுகாக்கணும். அருமையான சகோதர பெருமக்களே, ஃபிரௌன் தன்னை ரப்பு என்று சொல்வதற்கு நிறைய காரணங்கள் சொன்னான். அதில் ஒரு காரணம் தெரியுமா? சூரா 24வது ஜுஹ்ருஃப் என்ற அத்தியாயத்தில் இந்த வசனம் இருக்கிறது. ஃபிரௌன் தன்னை ரப்புன்னு சொல்கிறதுக்கு அவன் சொன்னால், இந்த எகிப்துடைய நதிகள் எல்லாம் யாருக்குடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுன்னு கேட்டான். என்னுடைய கட்டுப்பாட்டில் தானே, அரசருடைய கட்டுப்பாட்டில் தானே நீர்நிலைகள் இருக்கும், என்னுடைய காலுக்கு கீழே தான் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது, அப்போ நான் தானே ரப்பு. தன்னை ரப்புன்னு சொல்கிறதுக்கு அவன் சொன்ன வார்த்தை, எகிப்துடைய நைல் நதி, எகிப்துடைய எல்லா நீர்நிலைகளும் என்னுடைய காலுக்கு கீழே ஓடிக்கொண்டிருக்கிறது, அப்போ நான் தானே ரப்புன்னு சொன்னால், அல்லாஹ் முடிவு செஞ்சான், எந்த தண்ணீரை காட்டி தன்னை ரப்பு என்று அடையாளப்படுத்துகிறோ அதே தண்ணீரில் தான் உனக்கான அழிவு என்பதை அல்லாஹ் தஆலா முடிவு செய்தார். கிதாபுகள் இன்னொரு விஷயம் எழுதுவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா மனித ரூபத்தில் அனுப்பி ஃபிரௌனிடத்தில் பேச வைக்கிறான். இது மாதிரி ஒரு அரசன், அவனுக்கு எதிராக மக்கள் எல்லாம், ஒருத்தன் அரசனுடைய எல்லா சுகங்களையும் அனுபவித்து கொண்டு அரசனுக்கு எதிராக செயல்பட்டால் அவனுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுப்பீங்கன்னு சொன்னபோது ஃபிரௌன் சொன்னான், நான் தண்ணீரில் மூழ்கடித்து அவனை சாவடிப்பேன், அவனுக்கான மரணம் என்பது தண்ணீரில் இருக்கும் என்பதாக ஃபிரௌன் சொன்னதை ஹஜ்ரத் ஜிப்ரீல் குறித்து கொண்டார்கள். இதே தண்டனை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அல்லாஹுக்கு மாறு செய்த போது அந்த ஃபிரௌனை அவன் எந்த தண்டனையை தன்னுடைய குடிமக்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னானோ அதே தண்டனையை கொடுத்தான் என்பதாக கிதாபுகளில் பார்க்கிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, இல்லை நமக்கான ரொம்ப முக்கியமான படிப்பு என்ன சொன்னால், நம்ம எந்த ஸ்டாண்டில் இருக்கிறோம். இதே மாதிரி ஆஷுராவுடைய தினத்தில் தான் நம்ம இந்த சம்பவத்தை பார்க்குறோம். ஃபிரௌனை பார்த்த பிறகு பனி இஸ்ரவேலர்கள் சொன்னாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நமக்கு வேறு வழியே இல்லை, நம்மளுடைய அழிவு உண்டாயிடுச்சு, அவர்கள் நிராசையாகிறார்கள். ஹஜ்ரத் மூசா சொன்னாங்க, அப்படிலாம் கிடையாது, என் ரப்பு என் கூட இருக்கிறான், என்னை கைவிட மாட்டான்னு சொன்னாங்க. இப்போ நாம் எப்படி இருக்கிறோம்? சில நேரங்களில் மாநில அரசுகள் நமக்கு எதிராக செயல்படும், மத்திய அரசுகள் நமக்கு எதிராக செயல்படும், சில குழுக்கள் நமக்கு எதிராக செயல்படும். நிறைய பார்க்கிறோம் இல்லையா, பள்ளிவாசல் இடிக்கப்படுகிறது.
இல்லையா? மாட்டிக்கரின் பெயராக கொல்லப்படுகிறார்கள், கும்பல் கும்பலாக முஸ்லீம் என்ற காரணத்தினால் கொல்லப்படுகிறார்கள், ஷிர்க்குடைய வார்த்தைகள் சொல்லுகிறார்கள், சொல்ல முடியாது என்றால் கும்பலாக கொலை செய்கிறார்கள். இப்படி நிறைய சம்பவங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோமே. நம்முடைய ஸ்டாண்ட் என்ன? நாம் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எந்த நிலைப்பாட்டை எடுக்கிறோம்? கண்ணியமான சகோதர பெருமக்களே, மிக தெளிவாக இருக்க வேண்டும். எந்த சூழலிலும் அல்லாஹ் கைவிட மாட்டான். சில நெருக்கடிகள் வரதான் செய்யும். துனியான்னு வந்துட்டால் சில நெருக்கடிகள் வரதான் செய்யும். நெருக்கடிகளே வரக்கூடாது, சிரமங்களே வரக்கூடாது என்றால் மனிதர்களாக நம்ம இருக்க வேண்டியதில்லை. நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா நெருக்கடிகளை வழங்கியிருக்கிறான். எந்த நபியுமே சுகமாக இருந்து சுகமாக உலகத்தை விட்டு போகலை. கஷ்டப்படாமல் வாழ்ந்துட்டு கஷ்டப்படாமல் போன எந்த நபியும் அல்லாஹ் தஆலா படைக்கலை. மனிதர்கள் என்றால், குறிப்பாக முஸ்லீம்கள் என்றால் நெருக்கடிகள் கஷ்டங்கள் வரதான் செய்யும். நாம் எதை நோக்கி நகர்கிறோம்? நெருக்கடிகளும் கஷ்டங்கள் வரும் பொழுது நாம் அல்லாஹ்வை நோக்கி நகர்கிறோமா? அல்லாஹ் தஆலாவுடைய உதவி கிடைக்கும். நல்லா பாருங்கள், அந்த இடத்துல ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லாமலேயே அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு கொடுத்திருக்க முடியும். இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல பனி இஸ்ரவேலர்கள் சொல்கிறாங்களே, என்ன மூசா இப்படி இருந்து மாட்டி விட்டுட்டியேன்னு கேட்டபோது அல்லாஹ் தஆலா நபி மூசா சொல்கிறதுக்கு முந்தி கொண்டு கடல் அடிங்க மூசா உங்களுக்கு பாதை திறக்கும். ஏன்னா தனக்காக ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வை பாதை கொடுத்துருக்கலாம். ஆனால் அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னால், மூசாவுடைய ஸ்டாண்ட் என்ன? வந்தவன் பூரா நன்றி கட்டத்தனமாக பேசுகிறான், அது இருக்கட்டும். நபியுடைய ஸ்டாண்ட் என்ன? நபி என்ன சொல்ல வராங்க? அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் நபி சொன்னார்கள், என்னுடைய ரப்பு என் கூட இருக்கிறான். அல்லாஹ் தஆலா பாதையை வழங்கினான். ஹிஜ்ரத்தின் போது இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. சவுர் குகையில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கரும் இருந்தபோது அபூஜஹலுடைய எதிரி படை பக்கத்தில் வந்துருச்சு. குனிஞ்சு பார்த்தா தெரிஞ்சிடும் ரெண்டு பேரும் அந்த குகையில் இருக்கிறாங்கண்டு. அபூபக்கர் பயந்த பொழுது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை தௌபா என்ற சூராவில் இருக்கிறது. லா தஹசன், அபூபக்கரை பயப்படாதீங்க, இன்னல்லாஹ் மானா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அதே வார்த்தையை தான் நபி மூசா சொல்கிறார். அல்லாஹ் என் கூட இருக்கிறான் அல்லாஹ் சொன்னா. நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா சிலந்திக்கு வகை அனுப்பினான். சிலந்தி ஒரு வலை கட்டுகிறது. நம்ம தஃசீரில் பார்க்கிறோம், வரலாற்று செய்தியில் பார்க்கிறோம் இல்லையா? அந்த குகையில் போய் பார்க்கலாம் என்று வண்ணும் பொழுது அங்கே சிலந்தி வலை இருக்குது. உள்ள ஆள் இருந்தால் இந்த சிலந்தி வலையை பிச்சுட்டு தான் உள்ளே போயிருக்க முடியும். சிலந்தி வலை இங்கே இருக்கிறத இதை வச்சு அவன் என்ன முடிவு பண்ணிட்டான்? உள்ள ஆள் இல்லை என்பதாக முடிவு செஞ்சுவிட்டு அந்த எதிரிகள் அங்கிருந்து கிளம்பினார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அங்கேயும் அவர்கள் சொன்ன வார்த்தை, என் ரப்பு என் கூட இருக்கிறான். ஆஷுரா நமக்கு திரும்ப திரும்ப சொல்கிற வார்த்தை, நம்முடைய ஸ்டாண்டு ஒன்று தான். எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும், எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் நம்முடைய ஸ்டாண்டு அல்லாஹ் என் கூட இருக்கிறான். ஹிஜ்ரத்தின் போது பார்த்தோம் இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹாஜர் அம்மையாரை மக்காவில் விட்டுட்டு போகும் பொழுது அங்கே இந்த பாலைவனத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத என்னுடைய ஊரில் என் பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு போகிறேன்னு போகும்போது ஹாஜர் அம்மா கேட்டாங்க, உங்களுடைய விருப்பமா அல்லாஹ்வுடைய ஏற்பாடா, அல்லாஹ்வுடைய கட்டளையான்னு கேட்டபோது நபி இப்ராஹிம் ஆமான்னு சொன்னாங்க. இப்ராஹிம் இந்த வார்த்தையை கிட்ட ஹாஜர் அம்மா சொன்ன வார்த்தை என்ன? இதன் லா யுதையுனல்லா, அப்படின்னா நீங்கள் போங்க, அல்லாஹ் என் கூட இருக்கிறான், அல்லாஹ் ஒன்று விட்டுட மாட்டான். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்தின் போது என்ன வார்த்தையை பேசினார்களோ, ஆஷுராவுடைய தினத்தில் மூசா நபி என்ன வார்த்தையை சொன்னார்களோ, கிட்டத்தட்ட இதே வார்த்தையை தான் ஹாஜர் அம்மாவும் சொல்கிறாங்க, அல்லாஹ் என்னை விட மாட்டான்னு சொன்னாங்க. ஏற்பாடுகளை பாருங்கள், அந்த பச்சிலம் குழந்தையிலேருந்து அல்ல கால்பட்ட இடத்துலேருந்து ஜம்சம் நீர் வருகிறது. ஒருவேளை ஹஜ்ரத் இப்ராஹிம் அங்கே தங்கியிருந்தால் கூட அந்த ஜம்சம் நீர் கிடச்சிருக்குமான்னு தெரியலை. அத்தாவாக இருக்கனால பையனுக்கு ஏதாவது முயற்சி பண்ணி தண்ணின்னு கொண்டு வந்திருப்பாங்க. அத்தாவும் போயிட்டாங்க, ஒரே ஒரு பச்சை பிள்ளை ஹாஜர் அம்மையார். என் ரப்பு எனக்கு இருக்கா, அவன் என்னை கைவிட்டிட மாட்டான்னு சொன்னாங்க. அடுத்த நிமிடமே அந்த இஸ்மாயில் கால்பட்ட இடத்துலேருந்து அல்லாஹ் தஆலா ஜம்சம் நீரை வர வைத்தான். சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த தண்ணீர் இப்போ வரைக்கும் குடிச்சிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரைக்கும் நம்ம குடிப்போம். இந்த தண்ணீர் வந்ததற்கான பின்னணி ஹஜ்ரத் ஹாஜர் அம்மையாருடைய அந்த ஈமான். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். எவ்வளவு சிரமங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அல்லாஹ்வின் பக்கம் நம்ம நகர்ந்தோம் என்றால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறான். ஆனால் அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னால், நீ என் பக்கம் வர்றியான்றதான். நல்ல அல்லாஹ் மாதிரி ஒரு ரோஷக்காரன் கிடையாது. அல்லாஹ் ஒரு ஸ்டாண்டில் இருக்கிறா. நீ என்னை கூப்பிட்டா மட்டும்தான் நான் உனக்கு பதில் சொல்லுவேன், உனக்கு உதவி செய்ய நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் நீ முதல்ல என்னை கூப்பிடு. நீ கூப்பிடவே மாட்ட, நானாக வந்து உதவி செய்வேன், அது ஒருபோதும் சாத்தியமே இல்லை. அது வரலாற்றிலே கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாற்றிலிருந்து ரசூலுல்லாஹ் வர வரைக்கும் எல்லா நபிமார்களுமே சிரமத்தின் போது அல்லாஹ்வை அழைத்தார்கள், அல்லாஹ் உதவி செய்தான். அல்லாஹ்வை அழைக்காமலே உதவி செய்கிற கேரக்டர் அல்லாஹுக்கு கிடையவே கிடையாது. அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்? நீ என் பக்கத்தில் வா, நீ ஒரு ஸ்டெப்பு வா, நான் உன் பக்கத்தில் வரேன்.
நீ என் பக்கத்தில் ஒரு ஸ்டெப்பு வா, நான் உன் இடத்துல 2 அடி வரேன். நீ என் இடத்துல நடந்து வா, நான் இடத்துல ஓடி வரேன் என்பதாக அல்லாஹ்வுடைய ஸ்டாண்டு. அருமையான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். எவ்வளவு சிரமங்கள் கஷ்டங்கள் வந்த போதிலும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற அந்த மனநிலையை மட்டும் நம்ம எந்த சூழலிலும் கைவிட்டு விடக்கூடாது. எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும், இந்த துன்யாவே நம்ம ஒருத்தருக்கு எதிராக திரும்பி இருந்தாலும் அல்லாஹ் என் கூட இருக்கிறான், அவன் என்னை கைவிட்டிட மாட்டான் என்ற ஒரு சிந்தனை நமக்கு இருந்தது என்றால் அல்லாஹ் தஆலா எப்படியும் நமக்கு உதவி செய்வான். கடலை பிளந்து அது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு உதவி செய்தது போன்று அல்லாஹ் எப்படியும் நமக்கு உதவி செய்வான். அல்லாஹ்விற்கு காரணிகள் தேவையில்லை. அவன் முடிவு செய்துவிட்டால் எப்படியும் நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி வந்தே தீரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. எனவே இந்த ஆஷுராவுடைய தினத்தில் நம்ம இந்த சிந்தனையை விதைப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அத்தாட்டை கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல அல்லாஹ்ட்ட கேளுப்பா, அல்லாஹ் உதவி செய்வான்ற மனநிலையை நம்முடைய சந்ததிகளுக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இந்த ஆஷுராவின் மூலமாக நமக்கு இருக்கிறது. அந்த நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. வாஹ்ரத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.